acoustics அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன் இந்த டாபிக் நான் எடுத்துட்டேன் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா 9th இருக்கக்கூடிய பேசிக்ஸ் அப்படிங்க கொஞ்சம் கண்டினியூ ஆகும். சவுண்ட் லெசன் அப்படிங்கிறது இங்க acoustics அப்படினு கொடுத்திருப்பாங்க. இது இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் காலேஜ்ல. சோ அத கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்க. நார்மலா சவுண்ட் அப்படினா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சவுண்ட்னா என்ன? லைட்னா என்ன? லைட் எனர்ஜி. சவுண்டிங்கிறதும் லைட்டிங்கிறதும் இட் இஸ் a form of energy தானே. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுண்டை பற்றி ஃபுல்லாக நம்ம படிக்க போகிறோம். சரி, நம்மளுக்கு இப்போ மழை வர டைம் இருக்குது, திடீர்னு இது மின்னல் வருது, இடி இடிக்குதுன்னு வச்சுக்காங்க. எது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? லைட்னிங்கா? மின்னல் தானே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும். பின்னாடி தான் வந்து பார்த்தோம்னா அது போனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸில் தான் இடி இடிக்கிறதே கேட்கும். ஆனால் ரெண்டுமே அட் அ டைமில் தான் ஃபார்ம் ஆகும். ஆனா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மின்னல் வந்து கண்ணுக்கு வந்துருது, அதுக்கப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இடி கேக்குது. ஏன்? லைட்டோட ஸ்பீடு தான் இருக்கிறதுலே வச்சு இந்த வேர்ல்ட்லயே வச்சு லைட்டோட ஸ்பீடு தான் ரொம்ப அதிகம். அந்த ஸ்பீடை தாண்டி டிராவல் பண்றதுக்கு தான் இப்ப எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அது கஷ்டம் தான் கொஞ்சம் நார்மல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம். சோ லைட்டோட ஸ்பீடு எவ்வளவுன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா போன லெசன்ல தான் படிச்சோம். 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட். சரியா? 30 கோடி மீட்டர் ஒரு செகண்ட்ல டிராவல் ஆயிடும். ஓகேவா? ஆனா சவுண்டோட வந்து பாத்துட்டீங்கன்னா வெறும் 330 மீட்டர்/செகண்ட் தான். 331 கொடுத்திருப்பாங்க. அது டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி மாறும். அத அடுத்து பார்க்கலாம். சோ அரௌண்ட் 300 சம்திங்ல 313 நிறைய இதுல சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். அப்ப பாருங்க, இதோட பல மடங்கு எனக்கு கம்மியா இருக்கா? சவுண்டோட ஸ்பீடா போக முடியுமா? சவுண்டை விட போலாம். சவுண்டோட ஸ்பீடா போலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இது சூப்பர்சோனிக் ஜெட் எல்லாம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஜெட் போயிடும், இந்த ஸ்பீடோட பயங்கரமா போயிடும். அது போனதுக்கு அப்புறம் தான் அதோட சவுண்டை நம்மளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடா எனக்கு அது போகும். சவுண்டோட ஸ்பீடாக நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த சவுண்ட்ல என்னென்னலாம் சொல்றாங்க? சரி, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுற சவுண்ட் உங்களுக்கு கேட்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது ஓகே, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா பயாலஜிக்கலா அந்த இது நம்ம பார்த்துக்கலாம். பிசிக்கல்ல இது என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் பேசுறது உங்க காதுக்கு கேக்குது. எப்படி கேக்குது? எதனால? இவன் சொல்றது வைப்ரேஷன். எனக்கும் உனக்கும் நடுவுல இங்க என்ன இருக்கு? ஏர் இருக்கா? இது ஒரு மீடியம் இருக்கா? அப்ப நான் பேசுறப்போ என் வாயிலிருந்து என் தொண்டையில வந்து வோக்கல் கார்டு வைப்ரேட் ஆகுமா? நான் பேசுறப்போ அந்த வைப்ரேஷன் என் வாய் வெளியே வந்து இங்க இருக்கக்கூடிய காத்து ஃபுல்லா வைப்ரேட் பண்ணுமா? சோ காத்து வைப்ரேட் ஆகுறப்ப அந்த வைப்ரேஷன் அப்படியே உங்க காதுக்கு வரும். காதுக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா காது ஜவ்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சுன்னா காது ஜவ்வு வந்துருன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஆக்சுவலா நார்மலா என்ன இருக்கு? காதுக்குள்ள நம்மளுக்கு எப்படி ட்ரம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைஃப்ரம் வச்சிருக்காங்க பெரிய ட்ரம்ஸ்ல, அந்த மாதிரி காதுக்குள்ள ஒரு ஜவ்வு இருக்கும். அப்ப நான் இந்த வைப்ரேஷன், இந்த காத்து வந்து பாத்தோம்னா அப்படியே வைப்ரேட் ஆகி உங்க காது ஜவ்வுல வந்து இப்படி இடிக்கும். நம்ம ட்ரம்ஸ் அடிச்சா எப்படி அது இப்படி வைப்ரேட் ஆகுது, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வைப்ரேட் ஆகும். அதுக்குள்ள ஒரு சின்ன லிக்விட் இருக்கும், சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த லிக்விட் தான் என்ன பண்ணுன்னா அந்த வைப்ரேஷனை வாங்கி எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்தி மூளைக்கு அனுப்பும். இத்தனை வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ. ஓகேவா? அப்போ சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல். சரிப்பா, வைப்ரேட் ஆகிறப்போ என் வாய் பக்கத்துல இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்காங்க, காத்தோட பார்ட்டிகல் இருக்கு. இன்னொன்று வந்து பாத்துட்டீங்கன்னா அவன் காது பக்கத்துல இருக்கு. இப்போ வைப்ரேட் ஆகிறப்போ இந்த பார்ட்டிகல் அவன் காதுக்கு போகுமா, இல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மட்டும் போகுமா? பார்ட்டிகல் வைப்ரேட் மட்டும் தான் ஆகும். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா டிராவல் ஆகியெல்லாம் போக முடியாது. என் வாய் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும் பார்த்துட்டோம்னா இப்படி மேல கீழே இப்படி வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகுறப்ப அந்த எனர்ஜியை அடுத்தது இடிக்கும், அது வைப்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை அடுத்தது கொடுக்கும், அது வைப்ரேட் ஆகும். அப்படியே போய் அவன் காதுக்கு எனக்கு போகும். ஓகேவா? சரி, இப்படி எனர்ஜியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துல தீர்ந்து போயிரும்ல. கரெக்ட் தானே? இப்போ என்னோட சவுண்டு ரோட்டுக்கு அந்த பக்கம் நின்று கேட்காது. அப்போ இந்த சவுண்ட் இவனுக்கு வந்து பார்த்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்னா நான் பேசுற இந்த காத்து, இந்த சவுண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸை வைப்ரேட் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி போறப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல எனர்ஜி தீர்ந்து போய் சவுண்டே இல்லாம போயிடும். அப்பதான் நம்மளுக்கு கேட்கலான்னு அர்த்தம். அப்பதான் லாஸ்ட் டெஸ்க்ல இருக்கிறவங்க கேட்கல முன்னாடி வாங்கன்னு சொல்லுவாங்களா? அப்ப ஒண்ணு டீச்சர் வந்து வாய்ஸ் அறிவு பண்ணணும், இல்லாட்டி லிசனர் வந்து சோர்ஸுக்கு பக்கத்துல வரணும். சோர்ஸ்ங்கிறது நானு. ஓகேவா? சோ லிசனர் என் பக்கத்துல வரணும். அப்போ சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா என்ன தேவை? வைப்ரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல். பார்ட்டிகல் நகர்ந்து போகுமா காதுக்கு? போகாது. என்ன மட்டும் தான் பண்ணும்? அத வந்து எனர்ஜியை வந்து அடுத்தடுத்த பார்ட்டிகளுக்கு பாஸ் பண்ணுமே தவிர அது அங்கேயே தான் இருக்கும். இது ஆடிட்டு இங்கேயே நின்றும், அடுத்தது வைப்ரேட் பண்ணி விட்டு நின்றும். வைப்ரேட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்னா ஊஞ்சல் நீங்க ஆட்டி விட்டுறீங்க, ஊஞ்சல் இப்படியே ஆடிட்டே இருக்குமா, இல்ல ஆடி இப்படி நின்றுமா, இல்ல இங்க வந்து நிக்குமா?
இங்க வந்து நிக்கும்ல இப்படி ஆடிட்டு கடைசியில வந்து இங்க தான் வந்து நிக்கும் அப்ப இதுதானே மீன் பொசிஷன் அதே மாதிரி தான் the particle vibrate about its mean position இப்படி வந்து நின்றும் அப்புறம் இது வைப்ரேட் பண்ணி வைக்கும் இது இப்படி ஆடிட்டு அடுத்து இடிச்சு விட்டுட்டு இங்க வந்து இது இப்படி நின்றும் சோ இப்படியே அடுத்து எனக்கு போயிட்டு இருக்கும் சரியா அப்ப அக்வாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா அக்வாஸ்டிக்ஸ்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட் பத்தி படிக்கிறது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க பட் ஆனா அப்படி கிடையாது இது என்ன இந்த அக்வாஸ்டிக்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா சினிமா தியேட்டர் கட்டுறப்ப அது எப்படி கட்டினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கன்சர்ட் ஹால் இருக்குல்ல நம்ம அந்த ஓபரா ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபாரின்ல வச்சிருப்பாங்க அந்த ஓபரா ஹால் இந்த விஜய் படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் பண்ணி காமிப்பாங்க ஒரு பெரிய ஹால் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஓபரா ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஹால்லாம் வந்து இந்த மாதிரி ரூம் எல்லாம் கட்டி வைக்க கூடாது உங்களுக்கு சோ ரூம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த சவுண்ட வந்து ஆடியன்ஸ்க்கு எல்லா மூலையில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரே மாதிரி சவுண்ட் போற அளவுக்கு அதை டிசைனா கட்டணும் சோ அத பத்தி டீல் பண்றது மட்டும் தான் அக்வாஸ்டிக்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க பட் ஆனா அது மட்டும் கிடையாது அக்வாஸ்டிக்ஸ் அப்படினா எதை பத்தி எல்லாம் படிக்கிறது டிரான்ஸ்மிஷன் சவுண்ட் வந்து இங்க இருந்து எப்படி போகுது and அதுக்கு அப்புறம் ரிசெப்ஷன் ஒருத்தவங்க காதுல அது எப்படி போய் விழுகுது சரியா and next வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் தி சவுண்ட் அந்த சவுண்ட என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சவுண்ட் ப்ரூஃப் ரூம் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ங்கிறது நார்மல் தான் சாதாரண நீங்க இங்க ஏதாச்சும் ஆபீஸ்ல நீங்க கட்டுறீங்க அப்படின்னா இப்ப இந்த ரூமே இருக்குல்ல இந்த ரூம்ல சவுண்ட் ப்ரூஃப் ரூமா நான் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஃபுல்லா வந்து பாத்துட்டோம்னா இந்த ஒரு சவுண்ட் அப்சார்பிங் மெட்டீரியல் இருக்கும் சரியா அதெல்லாம் போட்டு நீங்க ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் இந்த ரூமை தாண்டி போகாதுண்ணே எவ்வளவு கத்துனாலும் சவுண்ட் ப்ரூஃப் ரூம்னே கேட்டா அவங்க எல்லாம் வந்து டிசைன் பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மேனேஜிங் டைரக்டர்ஸ் அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் திக்கான கார்போர்டு வச்சு ஆபீஸ் ரூம் எல்லாம் கட்டியிருப்பாங்க வெளிய இருக்கிற சவுண்ட் உள்ள வராது உள்ள பேசுறது வெளியே கேட்காது அப்ப இந்த மாதிரி டிசைனிங் பண்றதுக்காக தான் இந்த அக்வாஸ்டிக்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்றாங்க சவுண்ட் வேவ்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வைப்ரேஷன் ஆஃப் த பாடி சோ பார்ட்டிகல் ஏர் மாலிகுல்ஸ் சோ அது வைப்ரேட் ஆகறப்ப அது எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எனர்ஜியை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர அதனால நான் வந்து போக முடியாது அதனால தான் எனக்கு சவுண்ட் கேக்குதுன்னு சொல்றாங்க சோ சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியம் தேவை லைட்டுக்கு மீடியம் தேவையில்லை சூரியன்ல இருந்து எனக்கு லைட் எனக்கு வருது சூரியனுக்கும் நம்மளுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல எர்த்துக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓசோன் லேயர் இருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அட்மாஸ்பியர்ல உள்ள வருது எல்லாம் இருக்கு பட் ஆனா சூரியனுக்கும் நம்மளுக்கும் நடுவுல ஆக்டிவ் தான் இருக்கு ஒண்ணுமே இல்ல அந்த அட்மாஸ்பியரே கிடையாது இல்ல ஆனா அங்க இருந்து லைட்னால பூமிக்குள்ள வர முடியல எர்த்துக்குள்ள ரிசெப்ஷன் பண்ண முடியுது இல்ல அப்போ லைட்டுக்கு என்ன தேவையில்லை என்ன தேவையில்லை ப்ரோபகேஷன் டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம் லைட்டுக்கு என்ன தேவையில்லை மீடியம் சுத்தமா தேவையில்லை சாலிட் லிக்விட் கேஸ் எது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி லைட்னால டிராவல் பண்ண முடியும் அதனால தான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம்னு கொடுத்திருப்பாங்க அப்படிதான் படிச்சோம் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் ஆர் வேக்யூம் இஸ் எவ்வளவு 3 × 10 to the power 8 meter per second ஓகேவா அத தவிர லைட் எதுக்குள்ள போனாலும் அதோட இது என்ன ஆயிரும் ஸ்பீடு கம்மி ஆயிரும் சோ அத தான் நம்ம என்ன சொல்லுவோம் டென்சர் மீடியம்னு சொல்லுவோம் எந்த இடத்துல லைட்டோட ஸ்பீடு ஸ்லோவா இருக்கோ அந்த மீடியம்க்கு பேரு டென்சர் மீடியம் சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆனா இங்க எழுதுறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வாக்யூம்ல சவுண்ட் நல்லா டிராவல் பண்ண முடியாது இது சாதாரண ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணிக்கலாம் என்னன்னா ஒரு பெல் ஜார் எக்ஸ்பெரிமென்ட் சின்னதுல படிச்சிருப்பீங்க ஒரு பெல் ஜார் எடுத்துக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு அலாரம் கிளாக் கொண்டு வச்சுக்காங்க அத வந்து பாத்துட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள காத்து போயிருக்கு இப்போ அந்த அலாரம் அடிக்கிறப்ப என்னன்னா அந்த பெல் ஜாருக்குள்ள இருக்கக்கூடிய காத்து வைப்ரேட் ஆகி அந்த கண்ணாடி கிளாஸ் லைட்டா வைப்ரேட் ஆகி சவுண்ட் எனக்கு மெதுவானாச்சு கேட்டுரும் எப்படியும் சோ அப்ப என்னது உள்ளுக்குள்ள ஏர் இருக்கா இந்த வெளிய ஏர் இருக்கா அப்ப மீடியம்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளிய வந்துருது சரியா பட் ஆனா உள்ள இருக்கிற காத்த ஃபுல்லா வாக்யூம் பம்ப் வச்சு உறிஞ்சு எடுத்துடலாம் அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் வாக்யூம் இருக்குமா அப்ப ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இல்லாத இடத்துல இப்ப அலாரம் அடிக்குது சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமா கேட்காது காரணம் என்னன்னா அங்க என்ன இல்ல ஏர் இல்ல மீடியம் ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா தானே வைப்ரேட் ஆகும் ஒண்ணுமே இல்லாத இடத்துல எது வைப்ரேட் ஆகும் சோ அதனால சவுண்ட் கேட்காது அப்ப சவுண்டுக்கு என்ன தேவை மீடியம் தேவை லைட்டுக்கு எதுவுமே தேவையில்லை ஓகேவா சோ நமக்கு தெரிஞ்ச 3 மீடியம் என்னது சாலிட் லிக்விட் கேஸா இந்த 3 மீடியம்ல தான் அதனால டிராவல் பண்ண முடியும் வாக்யூம்ல பண்ண முடியாது சோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ நீங்க லைட்டோட கொடுத்திருக்கேன் சவுண்டோட ஸ்பீட் இங்க நான் கொடுத்திருக்கேன் இது மாறும் டெம்பரேச்சரை பொறுத்து காத்தோட ஈரப்பதம் அதெல்லாம் இருக்குல ஹியூமிடிட்டி அத பொறுத்தெல்லாம் மாறும் சோ சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a form of a mechanical wave னு சொல்லுவாங்க அந்த மெக்கானிக்கல் வேவை நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம் longitudinal wave and transverse wave அப்படினு சொல்லுவாங்க சோ இதுக்கு நான் கொஞ்சம் டீடைலா சொல்லணும் longitudinal wave அப்படிங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா compression and rarefaction இந்த கம்பளி பூச்சி இப்படி நடந்து போகும் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்படி வரும் மறுபடியும் இப்படி லூஸ் ஆகும் compression rarefaction இப்படி வர்றதுக்கு பேர் என்ன சொல்றாங்க longitudinal wave அப்படினு சொல்றாங்க அப்போ கம்ப்ரஷன்ல என்ன ஆகும் அப்படினு பாத்துட்டீங்கன்னா எனக்கு பிரஷர் வந்து அதிகமா இருக்கும்
சரியா? பிரஷர் அப்படிங்க ஓகே, பிரஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், டென்சிட்டி அதிகமா இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும் கம்ப்ரஷன்ல. ஸோ டென்சிட்டினா என்ன அர்த்தம்? இந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 8 பேர் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இனி அடுத்தது இந்த ரூம்ல வந்து ஒரு 30 பேர் தான் நினைக்கிறேன். டென்சிட்டினா என்ன? எதுல டென்சிட்டி அதிகம்? 30 பேர் வந்ததுக்கு அப்புறம் தானே டென்சிட்டி அதிகம். அப்ப கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா டென்சிட்டி அதிகம், பார்ட்டிகல்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா டென்சிட்டி கம்மி. அப்ப கம்ப்ரஷன்ல டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா? டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா பிரஷர் அதிகமா தான் இருக்கும். 30 பேர் இருக்காங்க அப்படின்னா பிரஷர் எனக்கு அதிகமாகும்ல, பிரஷர் அதிகமா இருக்கும், அப்ப ஃப்ரீக்வன்சி எனக்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க, நல்லா கேட்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரேஃப்ராக்ஷன்னா கொஞ்சம் லூஸ் ஆயிருச்சு. 30 பேத்துல வந்து பார்த்தோம்னா 25 பேர் டக்குன்னு நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன், எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி நல்லா லூஸா உட்காரலாமா, நம்ம இங்க ஃப்ரீயா உட்காரலாமா? அப்ப எனக்கு என்ன ஆகும்? பிரஷர் கம்மியாயிரும், டென்சிட்டி கம்மியாயிரும், ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும், சவுண்டோட ஃப்ரீக்வன்சி கம்மியாயிரும், நம்மளுக்கு ஒழுங்கா கேட்காது. ஸோ இந்த சவுண்டிங்கிறது இட் இஸ் a form of a என்ன வேவ்? மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்னது? கம்ப்ரஷன், சரி இது longitudinal wave and transverse wave. longitudinal waveல நீங்க அதை எப்படி பிரிக்கலாம்? கம்ப்ரஷன் and rarefaction. கம்ப்ரஷன் அப்படினா pressure will be high, density will be high and frequency will be high. rarefaction அப்படியே ஆப்போசிட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் only energy wave moves, not the particle. சோ எனர்ஜி மட்டும் தான மூவ் ஆகுது, பார்ட்டிகிள்னால நகர முடியாது. பார்ட்டிகிள் வெறும் வைப்ரேட் மட்டும் தான் பண்ண முடியும். சோ வைப்ரேட் ஆகி எனர்ஜி அடுத்தது கொடுத்து அப்படியே எனக்கு அது போயிட்டு இருக்கும். சோ இப்போ longitudinal wave என்னன்னு புரிஞ்சா? இப்போ transverse wave நான் சொல்லிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு அது கொடுக்கல. transverse wave நான் சொல்லிறேன். transverse wave அப்படிங்கிறது என்னன்னா இப்படி வரதுக்கு பேர் தான் transverse wave அப்படினு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்க்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா crest அப்படினு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு பேர் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா crest, இதுக்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா trough அப்படினு சொல்லுவாங்க. இப்படி சொல்லுவாங்க, இது படிச்சிருப்பீங்க. So the distance between two crests is called as a wavelength lambda. ஞாபகம் இருக்கா? அந்த லைட் லெசன் நடத்துறப்ப கூட நான் சொன்னேன். So இங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? The distance between two crests is called as a wavelength அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. Amplitude என்ன? mean positionல இருந்து highest point of crest இல்லாட்டி mean positionல இருந்து highest point of trough, it is called as an amplitude அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். wavelength என்னன்னு புரிஞ்சா? the distance between two crests or distance between two trough is called wavelength. What is amplitude? Distance between mean position to the highest point of the crest, distance between mean position to the highest lowest point of the trough, it is called as an amplitude அப்படினு சொல்றாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சா? இங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா what is called as a frequency ன்னு சொல்லி கேட்பாங்க. frequency இது நான் முன்னாடியே நான் சொல்லிருக்கேன். frequency என்னது? இது एक्चुअली லைட்டோட ப்ராப்பர்ட்டி, transverse wave எல்லாம் அப்படிங்க என்னது? what is frequency? number of vibration in 1 second. சரியா? இப்போ say for example இங்க பாருங்க, இது 1 second, இது 2 second, இது 3 second இப்படி நான் போட்டுருக்கேன். இப்போ ஓகே, இங்க எங்க frequency அதிகமா இருக்கு? 1ல பாருங்க, ஒரு செகண்டுக்குள்ள இத்தனை வைப்ரேஷன் எனக்கு நடந்துருச்சா? அப்போ இங்க frequency அதிகம். number of vibration in a second, it is called as a frequency. It is also called as reciprocal of time, 1/t. டைம் தலையில திருப்பி போட்டீங்கன்னா எனக்கு frequency கிடைச்சிடும். frequency இந்த லெட்டர் கொஞ்சம் நல்லா தெளிவா போடணும், v மாதிரி போட்றாதீங்க. இது போடுறப்போ இது நியூ இப்படி போடுங்க frequency. ஓகேவா? so frequency is nothing but reciprocal of time இல்லாட்டி number of oscillation per second. அப்போ இங்க பாருங்க, இந்த மூணு இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் frequency அதிகம்? 1 இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல frequency அதிகம். ரெண்டாவது தேர்ட்ல, அடுத்தது இங்க. ஏன்னா இங்க இதுல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இது ஒரு செகண்ட் தானே, இங்க இருந்து இதுக்கு ஒரு செகண்ட், இதுல இருந்து ஒரு செகண்ட், இதுல வெறும் ரெண்டு வேவ் தான் எனக்கு போயிருக்கு. இங்க கிட்டத்தட்ட 5-6 வேவ் போயிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3-4 வேவ் தான் இருக்கு. சோ அதனால இத பொறுத்து தான் frequencyன்னு சொல்லுவாங்க. அப்ப வேவ் லெந்த் என்னன்னு புரிஞ்சா? வேவ் லெந்த் என்ன? distance between two crests or two troughs is called wavelength. What is amplitude? Distance between mean position to the highest point of the crest or mean position to the lowest point of the trough is called amplitude. Okay va? What is frequency? Number of oscillation or vibration in 1 second or reciprocal of time is called frequency. இது வந்து பாத்துட்டீங்கன்னா transverse wave, இந்த லைட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சவுண்டுக்கு வந்து longitudinal wave நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இது ஓகே தானே? இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே தானே? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க categories of sound.
சவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா என்னென்ன கேட்டகரியில பிரிக்கலாம்னா மெயினா 3 கேட்டகரி தான் பிரிச்சிருக்காங்க. ஆடிபிள் சவுண்ட் எதெல்லாம் நம்மளுக்கு கேட்க முடியுமோ, ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ் கூட அவங்க கிடையாது, ஏன்னா நம்மளை வச்சு தான் அவங்கள கம்பேர் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன சவுண்டு கேட்குமோ அதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி. ஹியூமன் பீயிங்ஸ்னால என்ன சவுண்டு கேட்க முடியும்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும். ஓகேவா? அதுக்கு பேர் ஆடிபிள் சவுண்ட், ஆடிபிலிட்டி ஆஃப் a human ear. 20 ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சவுண்ட்? ஆடிபிள் சவுண்ட் வேவ்ஸ். 20 க்கு கீழே இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ், அதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. 20,000 க்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்ட்ராசோனிக் சவுண்ட் வேவ்ஸ், அதையும் நம்மளால கேட்க முடியாது. அப்போ இதெல்லாம் யாரு கேட்பாங்க அப்படின்னா அது ஒரு சில ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க, ஒரு சில அனிமல்ஸ்க்கு அது கேட்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, ஆடிபிள் சவுண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், யாரு கேட்க முடியும்? ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே பாருங்க, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் யார் யாருனால எல்லாம் கேட்க முடியும்னா earthquakes வர்றப்போ, அந்த நிலநடுக்கம் வர்றப்போ ஒரு அதிர்வு வரும்ல, அது வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ஃப்ராசோனிக்ல தான் இருக்கும். அண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ், டால்ஃபின், இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ஃப்ராசோனிக். வேல்ஸ், டால்ஃபின் இது எல்லாமே இன்ஃப்ராசோனிக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் அப்படிங்கிறது என்னன்னா யாருனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா மஸ்கிட்டோஸ். இந்த மஸ்கிட்டோ பார்த்துருக்கீங்களா, காது பக்கத்துல வந்து பொய்யன்னு ஒரு எரிச்சல் ஏற்ற மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கும். அப்படின்னு என்னன்னா ஒரு செகண்டுக்கு அதோட விங்ஸ் வந்து பார்த்தோம்னா பயங்கரமா வந்து பார்த்தோம்னா அடிக்குது. அப்போ அந்த இடத்துல சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப எனக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸ், டாக்ஸ், இதெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சில இவங்களால மட்டும்தான் கேட்க முடியும். டாக்ஸ், பேட்ஸ், டால்ஃபின் இந்த கேட்டகரி. அப்படியே மாத்திட்டாங்க பாருங்க. வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக், அதே மேமல் தான், சீ லிவிங் கிரியேச்சர் தான் அது, பட் ஆனால் அந்த மேமலுக்கு அப்படியே மாத்திட்டாங்க. டால்ஃபின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இது கீழே தான் வருதுன்னு சொல்றாங்க, அல்ட்ராசோனிக். எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றது இதுதான். பேட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதோட ப்ரே எப்படி கண்டுபிடிக்காது, கண்ணு ஒழுங்கா தெரியாதா, அது என்ன பண்ணும், வாயில வந்து ஒரு சவுண்ட் அனுப்பும். அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு. அது அந்த ப்ரே மேல பட்டு திருப்பி வரப்போ அந்த ப்ரே எவ்வளவு தூரத்தில் இருக்கு, அதோட சைஸ் என்ன, அது எல்லாமே அதனால இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் எப்படி பிரிக்கலாம் நம்ம? ஆடிபிள், இன்ஃப்ராசோனிக், அல்ட்ராசோனிக். ஆடிபிள் அப்படின்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வேற என்ன இப்படியும் கொடுப்பானுங்க, 20 to 20,000 ஹெர்ட்ஸ். கேனா 1000 தானே, கரெக்ட்டா? இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ இன்ஃப்ராசோனிக் என்னது? less than 20 ஹெர்ட்ஸ். அல்ட்ராசோனிக்னா இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்னு அல்ட்ரா ஸ்கேன் கேட்டிருக்கீங்களா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இது பண்றது இல்லையா? யாருமே தெரியாதா? இந்த அம்மாலாம் வந்து பார்த்தோம்னா கன்சீவ் ஆயிருக்கிறப்போ, மாசமா இருக்கிறப்போ உள்ளுக்குள்ள குழந்தையோட மூவ்மெண்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வயிற்றுல ஒரு ஜெல் போட்டு ஒரு இது வச்சு பார்ப்பாங்கல்ல, அதான் அல்ட்ராசவுண்ட். முன்னாடியே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லையா செக் பண்றதுக்காக எக்ஸ்ரே முன்னாடி நிக்க வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸ்ரே வந்து அந்த குழந்தை மேல படுறப்போ குழந்தை வந்து அந்த கரு கலைஞ்சிடலாம், இல்லாட்டி குழந்தை டிஃபார்மிட்டிஸோட பிறக்கலாம், ஊனமா பிறக்கலாம். அதனால எக்ஸ்ரே முன்னாடி எல்லாம் காமிக்க கூடாது, இட் இஸ் அன் ஹசார்டஸ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா கண்டுபிடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட். ஸோ அல்ட்ராசவுண்டை வச்சு நம்மளால அதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட். அண்ட் அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்காங்க வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் லைட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சவுண்ட் டிராவல் ஆகிறதுக்கு என்ன தேவை? மீடியம் தேவை. லைட்டுக்கு லைட்டோட ஸ்பீட் எவ்வளவு? 3 × 10⁸ in air or vacuum. சவுண்டோட ஸ்பீட் 331 m/s in air மட்டும்தான். சரியா? இந்த மீடியம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேவ்லெந்த் ஆஃப் இந்த சவுண்டோட வேவ்லெந்த் பாருங்க 1.65 cm to 1.65 மீட்டர். லைட்டோடது 4 × 10⁻⁻7 மீட்டர் to 7 × 10⁻⁻7 மீட்டர். ஓகேவா? ரொம்ப பெருசுல இருந்து ரொம்ப சின்னதா வரைக்குமே கொடுத்திருக்காங்க. Sound waves travels in air with a speed 340 m/s at NTP. NTP னா normal temperature and pressure. STP னா என்ன? Standard temperature and pressure. What is standard temperature? What is standard temperature? What is standard temperature? 273 Kelvin. சரியா? What is standard pressure? 1 atmospheric pressure. ஓகேவா? இது வந்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், இந்த ரூம் டெம்பரேச்சர்ஸ் இது எல்லாமே. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 × 10⁻⁸ m/s in air or vacuum. Sound waves are longitudinal. இப்போ நான் சொன்னேன்ல சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது एक्चुअली இந்த ரெண்டு மெக்கானிக்கல், சவுண்டும் லைட்டும் ரெண்டுமே மெக்கானிக்கல் தான். longitudinal யாருக்கு சொந்தமானது? சவுண்ட்.
டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டோட. ஓகேவா? சோ லாஞ்சிடியூடினல் வேவ் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட். அதுல என்னென்னலாம் இருக்கும்? கம்ப்ரஷன் அண்ட் ராரிஃபேக்ஷன். கம்ப்ரஷன் அப்படினா பிரஷர் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வென்சி அதிகமா இருக்கும். ஓகே, சோ இது வரைக்கும் கொண்டு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா velocities of sound waves. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது கொஞ்சம் ரொம்ப தெளிவா நீங்க பார்க்கணும்பா. சரியா? சோ இது நான் எழுதிட்டு இது பண்றேன். பாஸ் பண்ணிக்கங்க. பார்க்கலாமா? சரி, இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா velocity of sound வந்து பார்க்க போறோம். சவுண்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்குல்ல, அது எதை பொறுத்தெல்லாம் மாறும். எல்லா டைமும் ஒரே மாதிரிலாம் இருக்காது சவுண்ட். லைட்டோட ஸ்பீட் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட். அது மாறவே மாறாது. பட் ஆனா எதுக்குள்ள போறப்ப மாறிடும். ஏதோ ஒரு மீடியம்க்குள்ள போறப்ப ஏர் ஆர் வேக்யூம்ல 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட். அதை தவிர வேற எந்த மீடியம்க்குள்ள போனாலும் லைட்டோட ஸ்பீட் மாறிடும். அதே மாதிரி சவுண்டுக்கும் யார் ஒரு சில பேர்ல அஃபெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னுங்கிறது பார்க்கலாம். சவுண்டோட வெலாசிட்டியை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா பார்ட்டிகல் வெலாசிட்டி, இன்னொன்னு வந்து வேவ் வெலாசிட்டி. பார்ட்டிகல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. பார்ட்டிகல் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மீடியம்ல பார்ட்டிகல் வந்து வைப்ரேட் ஆகி எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்? எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா? பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகி எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. வேவ் வந்து ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆகுல மீடியம்ல. நான் பேசுறது இப்படி ஒரு வேவா அவங்க போகும்ல, அந்த வேவ் போற ஸ்பீடுக்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வேவ் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க. வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைமா. சரி, ஓகேப்பா. இந்த இடத்துல நான் வந்து பாத்துட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் between two crust or trough is called wavelength. அதுதானே டிஸ்டன்ஸ். அப்ப அதே மாதிரி the distance between two compression or two rarefaction is called wavelength தான். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க கிரஸ்ட் த்ரஃப்னு சொல்றேன், இங்க கம்ப்ரஷன் ராரிஃபேக்ஷன் சொல்றேன் நான். அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு லைட் வந்து பாத்துட்டீங்க, சரி ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வச்சு நான் சொல்லிக்கிறேன். இப்படி எனக்கு போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்காங்களேன். இது என்ன? இந்த பாயிண்ட்க்கு பேரு இது. இவ்வளவு தூரம் இது டிராவல் ஆயிருக்கா? அப்ப இது இவ்வளவு தூரம்ங்கிறது எதுல சொல்றீங்க? வேவ் லென்த்ல தானே சொல்றீங்க. அப்ப இந்த இடத்துல velocity is equal to distanceங்கிறது இங்க எவ்வளவு? வேவ் லென்த் divided by time. இப்படி இருக்குமா? சரி, இப்போ எனக்கு ஏத்த மாதிரி இத நான் மாத்தி எழுதிக்கிறேன். wavelength into 1/t ன்னு போட்டுக்கலாமா? ரெண்டும் ஒண்ணு தானே. 1/t ல என்னது? frequency. அப்போ v is equal to lambda n ன்னு வெச்சுக்கலாமா? உங்க புக்ல இந்த இடத்துல frequency n ன்னு வெச்சிருக்காங்க. ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா nu ன்னு போட்டுருப்பாங்க. சோ n னா இந்த இடத்துல frequency. சோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபைனல் ஃபார்முலா. சோ velocity கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? lambda n. இத நம்ம லைட் லெசன் நடத்துறப்பவே மூணாவது பாயிண்ட்ல இத நான் சொல்லியிருக்கேன். velocity கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? wavelength into frequency. velocity is equal to wavelength into frequency. ஓகேவா? சோ frequency என்னது? frequency என்ன? vibration of the sound waves in 1 second or reciprocal of the time is called frequency. ஓகேவா? இந்த ஃபார்முலா புரிஞ்சா? சரி, இப்போ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படி பாத்துட்டீங்கன்னா sound can travel in air. என்னது? என்ன மீடியம்? என்ன மீடியம்? என்ன மீடியம்? எனி மீடியம். சாலிட், லிக்விட், கேஸ் மூணுலயும் டிராவல் ஆகுமா? மீடியம் இல்லாத இடத்துல தான் அதனால டிராவல் பண்ண முடியாது. சோ சாலிட், லிக்விட், கேஸ் இந்த மூணுல எதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சவுண்ட் நல்லா கேட்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா சாலிட். ஏன்னா சாலிட்ல பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்லி அரேஞ்ச்டா. அப்ப என்ன ஆகும்னு பாத்துட்டோம்னா அந்த சவுண்ட் வந்து டக்கு டக்குன்னு எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஏன்னா எல்லாம் நெருக்கமா ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து டக்கு டக்குன்னு கொடுத்துரும். சோ அதனால சாலிட்ல சவுண்ட் அதிகமா கேட்கும். அடுத்தது லிக்விட்ல கொஞ்சம் லூஸ்லி பேக்டா. சோ அதனால அங்க கொஞ்சம் ஸ்பீட் எனக்கு கம்மியா இருக்கும். அண்ட் அடுத்தது எங்க வந்துரும்? கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ. ஏன்னா கேஸ்ல எப்படி இருக்கும்? ரொம்ப லூஸ்லி பேக்டா. சோ அதனால இங்க கம்மி. அப்போ சவுண்டோட வெலாசிட்டி எதுல அதிகம்? சாலிட் greater than liquid greater than gas. ஓகேவா? சோ ரீசன் நீங்க கரெக்ட்டா சொல்லணும். ஏன் சாலிட்ல சவுண்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகம் அப்படினா சாலிட்ஸ்ல பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டைட்லி பேக்ட். சோ இந்த இடத்துல வைப்ரேட் ஆகறப்போ அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் சீக்கிரமா அடுத்ததுக்கு வந்து எனர்ஜியை கொடுத்துரும். ஓகேவா? நீங்களே ஸ்கூல்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க. நீ இந்த பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்கும், உங்க ஃப்ரெண்ட் திடீர்னு டெஸ்க்ல லைட்டா தட்டினானா சவுண்ட் நல்லா கேட்கும் பாத்துருக்கீங்களா? சோ அப்ப என்ன பாத்தீங்கன்னா டெஸ்கிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் a solid material தானே. அப்படி தட்டறப்ப என்னன்னா எல்லா மாலிக்யூல்ஸும் டைட்லி பேக்டா. சோ இங்க லைட்டா இப்படி தட்டினா கூட பார்ட்டிகல் டக்கு வைப்ரேட் ஆகி சவுண்ட கொஞ்சம் பெருசு பண்ணி தான் எனக்கு கொடுக்கும். அந்த இடத்துல ஆம்பிளிஃபை ஆகும். சோ அத தான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ எந்த மீடியம்ல சவுண்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகம்? சாலிட். எங்க இருக்கறதுல ரொம்ப கம்மி? கேஸ்.
ஓகேவா? அப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இது வந்து எப்படி இருக்கும்? சவுண்டோட சாலிடா கம்மியா இருக்கும். கேஸ் கம்மியா இருக்கும் சாலிடா கம்பேர் பண்றோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா சரிப்பா இந்த சவுண்டோட ஸ்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். சவுண்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? lambda n wavelength into frequency. Velocity of sound is equal to wavelength into frequency. V is equal to lambda n. ஓகேவா? wavelength ஓட யூனிட் என்ன? wavelength ஓட யூனிட் என்ன? wavelength ஓட யூனிட் என்ன? மீட்டர். பேர்லயே இருக்குப்பா wavelength. length ஓட யூனிட் என்ன? மீட்டர். frequency ஓட யூனிட் என்ன? frequency ஓட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் இல்லாட்டி per second. சொன்னது கரெக்ட் தான், per second. சரியா? ஒண்ணு நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஹெர்ட்ஸ் அப்படினு சொல்லலாம், இல்லாட்டி per second இப்படி போடணும். வெறும் செகண்ட்ஸ் போட கூடாது. ஏன்னா 1/t தானே, 1/t. அப்ப எழுதுறப்ப 1/s போடுவீங்களா? இந்த s மேல வரப்ப எனக்கு என்ன ஆகும்? இதுக்கு மேல 1 இருக்குன்னு தான் அர்த்தம், பவர் -1. அதனால per second. per second னு சொல்லலாம், இல்ல ஹெர்ட்ஸ் னு சொல்லலாம். ஓகேவா? சவுண்டோட மூணு டைப்ஸ் என்னென்ன இருக்கு? கேட்டகரி எப்படி பிரிக்கலாம் சவுண்ட? ஆடிபிள் சவுண்ட், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஆடிபிள் சவுண்ட் எந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆடிபிள் 20 to 20000 ஹெர்ட்ஸ். இன்ஃப்ராசோனிக் less than 20 ஹெர்ட்ஸ். அல்ட்ராசோனிக் more than 20000. நீங்க more than 20 போடாதீங்க, 20000 ஹெர்ட்ஸ். ஓகேவா? வெலாசிட்டியை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். என்னது? பார்ட்டிகல் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி. பார்ட்டிகல் வெலாசிட்டி அப்படினா ஒரு மீடியம்ல பார்ட்டிகல் வந்து எனர்ஜியை வந்து எவ்வளவு ஸ்பீடா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. வேவ் வெலாசிட்டி அப்படினா ஒரு வேவ் இங்க ஆரம்பிச்சு லிசனருக்கு போய் கேட்கறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது. ஓகேவா? சோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா lambda into frequency n. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா factors affecting velocity of sound. இது கொஞ்சம் நல்லா பாருங்க. சவுண்ட் டிராவல் ஆகிறதுக்கு என்ன தேவை? மீடியம் தேவை. இங்க நான் பேசிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் கேக்குது. நம்ம நிலால போய் வச்சு கிளாஸ் எடுக்கறேன்னு வெச்சுக்காங்க. சரியா? நிலால போய் வச்சு கிளாஸ் எடுக்கறோம். என்ன ஆகும்? அங்கே போய் கிளாஸ் எடுக்கலாம் கொஞ்ச நாள்ல. என்ன ஆகும்? கேக்குமா நான் பேசுறது? எல்லாம் பக்கத்துல தான் பண்ணிருக்கீங்க, கேட்கவே கேட்காது. ஏன்? ஏன்னா அந்த மீடியமே கிடையாது, காத்தே இல்லைல. ஃபர்ஸ்ட் அங்க ஏதாச்சும் ஒன்று இருந்தா தானே கேட்கும். சோ அதனால என்னன்னா செவ்வாய்கிரகத்துக்கு போய் இருக்கிறியா? இல்ல, கவனிக்கவே மாட்டேன். கவனிக்கவே மாட்டா, பழைக்க கேட்கறது இல்லையா? சரி, ஓகே. சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சவுண்ட் டிராவல் ஆகிறதுக்கு மீடியம் தேவை. அப்போ வேற ஏதாச்சும் நம்ம அந்த மூணுக்கெல்லாம் போனோம், இல்ல ஸ்பேஸ்ல போய் நம்ம பேசணும் அப்படின்னா பேசுறது கேட்காது கன்ஃபார்மா. ஓகேவா? சரி, அப்ப சவுண்டோட ஸ்பீடு யாரோ ஒருத்தங்க தடுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். யார் யாரெல்லாம் அதை அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் தான். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். புக்ல தான் ஒரு சைடு ஃபுல்லா கொடுத்து வச்சிருக்காங்க. வீணா வெலாசிட்டி. V is directly proportional to square root of the elastic moduli of a solid. Directly proportional என்ன அர்த்தம்? Directly. Teacher is directly proportional to student. அப்படினா என்ன அர்த்தம்? டைரக்டா பேசுறாங்க. இல்ல, டீச்சர் நோ ஸ்டூடண்ட். என்ன ஒரு அறிவாளித்தனமான பேச்சு. Teacher is directly proportional to student. நான் நல்லா சொல்லி தந்தேன்னா நீங்களும் நல்லா மார்க் எடுப்பீங்க. நான் ஒழுங்கா சொல்லி தரலன்னா நீங்களும் மார்க் எடுக்க மாட்டீங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே, அதான் அர்த்தம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா இந்த பக்கம் அதிகமாச்சுன்னா அந்த பக்கம் அதிகமாகும், இந்த பக்கம் கம்மியாச்சுன்னா அதுவும் கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா நான் அதிகமா சொல்லி தந்தானா நீங்க மார்க் கம்மியா எடுப்பீங்க. ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நான் தான் தப்புன்னு அர்த்தம். சரியா? நான் சொல்றேன், இந்த பக்கம் அதிகமாச்சுன்னா அந்த பக்கம் கம்மியாகும். இப்போ நல்லா சொல்லுங்க, இங்க பாருங்க. Velocity of the sound is directly proportional to square root of the elastic moduli of a solid. ஒரு சாலிடுக்கு ஒரு elasticity இருக்குல்ல. ரப்பருக்கு ஒரு elastic limit இருக்கு, ஸ்டீலுக்கு ஒரு elastic limit இருக்கு, பிளாஸ்டிக்கு ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. So velocity is directly proportional to square root of elastic moduli of a solid and கீழ எழுதுனால inversely proportional னு அர்த்தம். Inversely proportional to the density of the solid. சரியா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம்னா இத தான் மறுபடியும் இங்கே எழுதி இருக்கேன். Velocity of the sound is directly proportional to the square root of the elastic moduli of a solid. அப்படினா என்ன அர்த்தம்? elasticity எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு கம்மியாச்சுனா எனக்கு என்ன ஆகும்?
டென்சிட்டில இந்த பக்கம் தான் நீங்க பார்க்கலாம். எலாஸ்டிசிட்டி கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி எனக்கு கம்மியாகும். எலாஸ்டிசிட்டி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? வெலாசிட்டி அதிகமாகும். டென்சிட்டி இப்ப சொல்லவே கூடாது நீங்க. சரியா? சோ இது ஓகேவா? இன்வெர்ஸ்லி வர்றப்ப தான் நீங்க அந்த வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்க இன்வெர்ஸ்லி வந்திருக்கா. இப்போ நீங்க வேணா இந்த கன்ஃபியூஸ் ஆகாம இங்க தனித்தனியாவே கூட நான் பிரிச்சு எழுதிக்கிறேன். இங்க எழுதிக்க மறுபடியும் எழுதிக்கிறேன். இந்த இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா elastic modulus வந்து எனக்கு அது ஏன்னா இது தானே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. சோ elastic moduli வந்து எனக்கு இன்கிரீஸ் ஆச்சு அப்படினா velocity of the sound வந்து பாத்துட்டீங்கன்னா இன்கிரீஸ் ஆகும். elastic modulus எனக்கு கம்மியாச்சு அப்படினா velocity of sound எனக்கு கம்மியாகும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா என்ன அர்த்தம்? டென்சிட்டி எனக்கு அதிகமாச்சு அப்படினா velocity வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு density அதிகமாச்சுனா velocity கம்மியாகும். density கம்மியாச்சு அப்படினா velocity increase ஆகும். இதுவரைக்கும் ஓகேவா? அதையே பிரிச்சு நான் எழுதிட்டேன். சோ இங்க சொல்லிருக்காங்க effect of density. density ரொம்ப முக்கியம். சரியா? சோ densityங்கிறது என்னன்னா number of particles in a space. எத்தனை பேர் இருக்காங்க ஓவரால். சோ இதுக்கு எப்படி ஸ்டேட்மென்ட் சொல்லுவீங்க? velocity of the sound is inverse 1/ல தான் வந்திருக்கு. square inversely proportional to the square root of the density of the material. velocity of the sound is inversely proportional to the square root of the density of the material. இந்த மெட்டீரியலா ஓகேவா? மறுபடியும் சொல்லுங்க. velocity of the sound is inversely proportional to the square root of the density of the material. ஓகேவா? அப்படினா என்ன அர்த்தம்? அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி அதிகமாச்சுனா velocity கம்மியாகும். டென்சிட்டி கம்மியாச்சுனா velocity அதிகமாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா effect of temperature. velocity of sound in gas. velocity of sound in gas is directly proportional to square root of the temperature. square root of the temperature. ஹெட்டிங் டெம்பரேச்சர் னு கொடுத்தீங்க டைமிங் நீங்க. So பாருங்க velocity of the sound in gas is directly proportional to the square root of the temperature of the gas. சரியா? இத வச்சு ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சம்மர் டைம்ல வந்து பார்த்தோம்னா சவுண்ட் ஸ்பீடா போகும். அப்படி இதுக்கு एक्चुअली என்ன அர்த்தம்? காத்தோட டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படினா velocity sound நல்லா நிறைய கேக்குமா? சவுண்ட் அதிகமா கேக்குமா? சோ காத்தோட டெம்பரேச்சர் கம்மியாச்சுனா ஏன்னா காத்தோட டெம்பரேச்சர் அதிகமாகறப்ப என்ன ஆகும்? மாலிக்யூல்ஸ் எப்படி இருக்கும்? ஹீட் ஆகறப்ப என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகறப்ப என்ன ஆகும்? லூஸ்லி பேக்டா டென்சிட்டி லூஸ் ஆயிருதா? அது எல்லாமே ஒண்ணொண்ணா ரிலேட்டட். யோசிச்சு பாருங்க. சம்மர் டைம்ல இப்ப நமக்கு வின்டர் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி சம்மர் டைம் இருந்துச்சா? சம்மர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு என்ன ஆகும்னா சன்ரைஸ் படுறப்போ அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரொம்ப லூஸ்லி பேக் ஆயிடும். அப்போ ரொம்ப எனக்கு லூஸா எனக்கு பேக் ஆகறப்ப என்னன்னா காத்தோட டெம்பரேச்சர் எனக்கு அதிகமா இருக்கா? காத்தோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறப்போ சம்மர் டைம்ல நான் பேசுறது வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்ட் உங்களுக்கு அதிகமா கேட்கும். சவுண்ட் கேன் டிராவல் ஃபாஸ்டர். சவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா டிராவல் ஆகும். ஓகேவா? சம்மர் டைம்ல ஏன்னு எப்படி சொல்வீங்க? சம்மர் டைம்ல ஏரோட டெம்பரேச்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு அதிகமா இருக்கு. அதனால அது இருக்கக்கூடிய ஏன்னா நீங்க காத்து நீங்க நல்லா சூடு பண்றீங்கன்னா ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிரும்ல, ரொம்ப லூஸ் ஆயிரும்ல. சோ தே ஆர் லூஸ்லி பேக்ட். டென்சிட்டி என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் டென்சிட்டி கம்மியாச்சுனா ரொம்ப கரெக்ட் தானே? சம்மர் டைம்ல ஏரோட டெம்பரேச்சர் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. சம்மர்ல ஏரோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அதனால ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் லூஸ்லி பேக்ட். அப்ப டென்சிட்டி என்ன ஆயிடுச்சு? கம்மி ஆயிடுச்சு. therefore velocity எப்படி இருக்கும்? அதிகமா கேக்கும். சம்மர் டைம்ல சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா டிராவல் ஆகும். இப்போ என்ன சீசன்? வின்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கா? அப்ப வின்டர் சீசன்ல காத்தோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? கம்மியா இருக்குமா? இப்போ சில்லுன்னு தான் இருக்கு நமக்குள்ள இங்க கோயம்புத்தூர் டெம்பரேச்சர். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காத்தோட டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சு. அப்ப ஏர் மாலிக்யூல்ஸ்ல எப்படி இருக்கும்? கொஞ்சம் டைட்டா பேக் ஆயிருக்குமா? அப்ப எனக்கு சவுண்ட் எப்படி போகும்? கம்மியா தான் போகும் சம்மர் கம்பேர் பண்றப்போ. இது வரைக்கும் புரிஞ்சா? சரி, எவ்வளவு டைம்ஸ் கேக்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க velocity. சரியா? சோ velocity வந்து பார்த்தோம்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படினா டெம்பரேச்சர் பொறுத்து தான மாறும். சோ velocity இந்த டெம்பரேச்சர் எப்படி மாறும் அப்படினா V0 + 0.61 டிகிரி செல்சியஸ். அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா 1 டிகிரி எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படினா சவுண்டோட ஸ்பீடு இவ்வளவு டைம்ஸ் எனக்கு அதிகமாகும்.
V0 அப்படிங்கிறது என்னன்னா சவுண்டோட நார்மல் ஸ்பீடு. நார்மலா சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ்ல. 0 டிகிரி செல்சியஸ் என்னது? ஃப்ரீசிங் பாயிண்டா. சோ 0 டிகிரி செல்சியஸ்ல அதான நம்ம பேசிக் இது. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் நதிங் பட் கெல்வின்ல எவ்வளவு? 273. அதுதான் பேசிக்கா வச்சு சொல்றாங்க. சோ 0 டிகிரி செல்சியஸ்ல சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவு? 331 மீட்டர் per செகண்ட். அப்போ டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு வெச்சுட்டாங்களே, 1 டிகிரி எனக்கு அதிகமாகுது அப்படினா எனக்கு சவுண்டோட ஸ்பீட் இவ்வளவு கூட ப்ளஸ் பண்ணிக்கணும். இவ்வளவு ப்ளஸ் பண்ணிக்கறேன்னு எனக்கு எவ்வளவு? சோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த இடத்துல நான் சும்மா எக்ஸாம்பிள் புரியறதுக்காக எழுதுறேன். 0 டிகிரி செல்சியஸ்ல சவுண்டோட ஸ்பீட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? 331 பிளஸ் இந்த இது பாத்தீங்களா 0.61. அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 331.61 மீட்டர் per செகண்டா. இப்போ அடுத்து 1 டிகிரி செல்சியஸ் நான் போட்டேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்? 331 பிளஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம்ஸ் எனக்கு மறுபடியும் அதிகமாயிருமா? இது கூட தம்பி, இது கூட பிளஸ் 61 பிளஸ் 0.61. புரிஞ்சா? இதுல இருந்து இது கூட மறுபடியும் பிளஸ் பண்ணனும். அப்ப 2 டிகிரி செல்சியஸ் எனக்கு எவ்வளவு அதிகமாகும்? இந்த கிடைக்கிற ஆன்சர் இருக்குல்ல, இந்த ஆன்சர் பிளஸ் 0.61. அப்ப ஒரு டிகிரி டெம்பரேச்சர் காத்து சூடாக எனக்கு எவ்வளவு டைம் சவுண்ட் ஸ்பீடா போகும்? 0.61 டைம் சவுண்ட் வந்து எனக்கு அதிகமாயிட்டே போகும். அப்ப ஃபார்முலா புரிஞ்சா? அப்போ velocity of the gas at a particular temperature is equal to V0 plus 0.61 meter per second. ஓகேவா? ஒரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகமாகறப்போ எவ்வளவு ஸ்பீட் அதிகமாகுது? 0.61 மீட்டர் per செகண்ட் எனக்கு சவுண்ட் அதிகமாகுது. ஸ்பீட் அதிகமாகுது. இது வரைக்கும் ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இதோட முடிஞ்சிச்சு. இனி அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். டைம் எவ்வளவு ஆச்சு? 7:30. சரி ஓகே. பாஸ் பண்ணிடுங்க. சோ ஒரு எம்டி ரூம்ல இருந்துட்டு வந்து பாத்துட்டோம்னா பேசணும்னா எனக்கு என்ன கேக்கும்? எக்கோ கேக்குமா? சோ அப்ப வந்து பாத்துட்டோம்னா லைட் மாதிரியே சவுண்ட்னாலயும் என்ன பண்ண முடியும்? ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். அப்போ லைட் வந்து பாத்துட்டீங்கன்னா it obeys laws of reflection and refraction அப்படினு சொல்றாங்களா? அப்ப laws of reflection இது ஸ்டேட்மென்ட் என்னது? incident ray, reflected ray, normal ray all lie on the same point. அங்க வந்து மிரர் அப்படிங்கறனால மிரர்ல அந்த சேம் பாயிண்ட் வச்சிருப்போம். இங்க வால்ல நம்ம இது வச்சிருக்கோம். சரியா? அப்போ ஒரு சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து படுது அப்படினா சேம் ஆங்கிள்ல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த செவுத்துல பட்ட இன்டர்ஃபேஸ், அந்த செவுரிங்கிறது இன்டர்ஃபேஸ், அதுல பட்டு எனக்கு திரும்பி வரும். சோ இது ஒரு இதுல ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படினு பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு வால் எடுத்துக்காங்க. இந்த வால்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அலாரம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த கிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிவிசி டியூப்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போடுறேன். இதுக்கு பேர் என்னது? நார்மல். ஓகே, இப்படி இருக்கட்டும். அதே மாதிரி இங்க நார்மல் லைன் அந்த பக்கம் செவுத்துக்கு அந்த பக்கம் நான் நின்று இருக்கேன். சோ நடுவுல வந்து நம்ம ஒரு ரொம்ப தின்னான ஒரு செவுரு இல்ல ஒரு வுடன் பிளாக்னு கூட நீங்க வச்சுக்காங்க. சரியா? இப்போ என்னன்னா இந்த அலாரம் வந்து பாத்துட்டீங்கன்னா அடிக்குது. இந்த அலாரம் அடிக்கிறப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு பிவிசி பைப் வச்சு வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க காதை வச்சு நீங்க கேக்குறீங்க. சோ இந்த இடத்துல கேக்குறீங்க, சவுண்ட் ஒரு அளவுக்கு தான் கேக்குது. இங்க கேக்குறீங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல வர்றப்போ சவுண்டோட இன்டென்சிட்டி எனக்கு அதிகமாகுது. அப்ப கரெக்ட்டா இப்போ இது வந்து 30 டிகிரில இருக்கு அப்படினா நான் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 60 40 50 இப்படி நான் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா காதை இப்ப நான் கரெக்ட்டா 30 டிகிரில நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல. சரியா? அப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதிகமா கேக்குமா? அப்ப என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல? சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆங்கிள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க 30 டிகிரி நீங்க வந்து படுது அப்படினா பட்டதுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இங்க தான் கேக்கும். 30 டிகிரில தான் எனக்கு கேக்கும். அப்ப angle of incident will be equal to angle of reflection. அப்ப சவுண்ட்னால ரிஃப்ளெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? சவுண்ட்னால பெண்ட் கூட ஆக முடியும். bending of light rays is called refraction. சவுண்ட்னாலே பெண்ட் ஆக முடியும். நான் பேசிட்டு இருக்கேன், இது இப்படியா இந்த பக்கம்லாம் போகுது இல்ல. சோ சவுண்ட்னாலே வந்து பாத்துட்டீங்கன்னா பெண்ட் ஆக முடியும். சோ அதெல்லாம் ஹையர் கிளாसेसல கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இது பழைய புக்லாம் கிடையாது. சரியா? பட் ஆனா இது ரொம்ப டீடைலா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உருப்படியா பாருங்க. இதுல என்னன்னா ரிஃப்ளெக்ஷன் அட் தி பவுண்டரி ஆஃப் தி டென்சர் மீடியம். சரி, டென்சர் மீடியம்னா என்ன? ரேரர் மீடியம்னா என்ன? முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். டென்சர் மீடியம்ல லைட்டோட ஸ்பீட் அதிகமா இருக்குமா? ரேரர் மீடியம்ல ஸ்பீட் அதிகமா இருக்குமா? ரேரர் மீடியம். இங்கேயும் அதேதான். சவுண்டோட ஸ்பீட் எங்க ரொம்ப ஸ்பீடா போகுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரேரர் மீடியம். எங்க கம்மியா போகுது அது டென்சர் மீடியம். சாலிட், லிக்விட், கேஸ். அப்ப இதுல எது டென்சர்? சரி, சாலிட், கேஸ், இந்த ரெண்டுல எதுன்னு சொல்லுங்க. சாலிட் வந்து சாலிட்ல தான் சவுண்ட் ஸ்பீடா போகும். அது ரேரர் மீடியம். அடுத்து கேஸும் லிக்விடும் எடுத்துக்கலாம். எது வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ரேரர் மீடியம்? லிக்விட் ரேரர் மீடியம்,
கேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா டென்சர் மீடியம். எதுல சவுண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்பீடா டிராவல் பண்ண முடியுதோ அந்த மீடியம்க்கு பேரு தான் என்ன மீடியம்? ரேரர் மீடியம். சவுண்ட் ரொம்ப ஸ்லோவா போச்சுனா ஓகே. சம்மர் டைம்ல இருக்கக்கூடிய காத்து, வின்டர் டைம்ல இருக்கக்கூடிய காத்து, இந்த ரெண்டுல எது வந்து பாத்துட்டீங்கன்னா டென்சர் மீடியம்? சம்மர். ஏன்னா சம்மர்ல தான சவுண்ட் ஸ்பீடா போகும். அப்ப சம்மர் டைம்ல இருக்கக்கூடிய காத்து தான் வந்து பாத்துட்டீங்கன்னா டென்சர் மீடியம். சரி, ரேரர் மீடியம். ரேரர் மீடியம். சவுண்டோட ஸ்பீடு எனக்கு எங்க ரொம்ப ஸ்பீடா போக முடியுதோ அந்த மீடியம்க்கு பேர் தான் ரேரர் மீடியம். இது வரைக்கும் ஓகேவா? சரி, நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ நான் வந்து பாத்துட்டோம்னா நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப சவுண்ட் இஸ் a form of என்ன வேவ்? அது என்ன டைப்? longitudinal. சோ அந்த longitudinal wave வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு செவுத்துல போய் இடிக்குது. என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க? reflection at boundary of the denser medium னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுக்காங்க இந்த இடத்துல. இது வந்து பாத்துட்டீங்கன்னா இப்படி நான் ஸ்லாஷ் போட்டுருக்கேன் பாத்துக்கீங்களா, கட் பண்ணி விட்டுருக்கேன்ல, இது வந்து கம்ப்ரஷன், இது வந்து டாட் வச்சிருக்கிறது ரேர்ஃப்ராக்ஷன். ஓகேவா? இப்போ நான் பேசுறப்போ கம்ப்ரஷன் ரேர்ஃப்ராக்ஷன் கம்ப்ரஷன் ரேர்ஃப்ராக்ஷன் இப்படி மாத்தி போகுமா? கரெக்ட்டா கம்ப்ரஷன் போய் செவுத்து மேல போய் படுது. செவுத்துல பட்டதுக்கு அப்புறம் இந்த கம்ப்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா செவுத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்ல, அதை வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க F ன்னு வச்சுக்கலாம். பட்டதுக்கு அப்புறம் செவரும் திருப்பி அது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்ல. இப்போ ஒரு பால் தூக்கி நான் செவுத்து மேல அடிக்கிறேன் அப்படின்னா பால் வந்து செவுத்து மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்ல, அப்ப செவரும் திருப்பி பால் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப பால் இப்படி திரும்பி பவுன்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். சோ எனக்கு இந்த லாஞ்சிட்யூடல் வேவ் இப்படி போயிட்டு இருக்கு. யாரு போய் செவுத்து மேல போய் இடிக்கிறா? கம்ப்ரஷன் ரீஜன் போய் செவுத்து மேல இடிக்குது. அப்படி கம்ப்ரஷன் ரீஜன் செவுத்து மேல Fங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குது. செவர் என்ன பண்ணுது? எனக்கு அதே மாதிரி திருப்பி இன்னொரு ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க R ன்னு வச்சுக்கலாம். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஒன்னும் திருப்பி தான் எனக்கு கொடுக்குது. சோ ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். அப்புறம் செவரு திருப்பி எனக்கு இங்க கொடுக்கறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ரஷன் தான் செவுத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் போகும். ஓகேவா? ஆனா தலைகீழா எனக்கு வந்துரும். அப்சைட் டவுன் எனக்கு மாறிடும். கம்ப்ரஷன் எனக்கு இங்க வந்து பாசிட்டிவ் ரீஜன்ல இருந்துச்சா, எனக்கு இங்க பட்டதுக்கு அப்புறம் இங்க ஸ்டார்ட் ஆகிறதும் கம்ப்ரஷன் தான், இங்க ஸ்டார்ட் ஆனதும் கம்ப்ரஷன் தான், செவுத்துல பட்டதுக்கு அப்புறம் திரும்பறப்ப வர்றதும் கம்ப்ரஷன் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு? தலைகீழா இருக்கா? சோ ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அட் பவுண்டரி ஆஃப் தி டென்சர் மீடியம்னு கொடுத்திருக்காங்க. டென்சர் மீடியம்னா ஸ்பீட் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கு. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ரேரர் மீடியம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க அப்படியே அங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தம்பி. இது என்ன ரீஜன்? கம்ப்ரஷன். இது நான் வந்து பார்த்தோம்னா சவுண்ட் எனக்கு அப்படியே போகுது. லாஞ்சிட்யூடல் வேவ் போய் செவுத்து மேல படுது. செவுத்து மேல யார் போய் படுறா? கம்ப்ரஷன் தான் படுது. பட் ஆனா எனக்கு வந்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றப்ப எனக்கு என்ன ஆகுது? ஸ்டார்டிங் என்ன வருது? செவுத்துல பட்டு வெளியே வருது. என்னது? ரேர்ஃப்ராக்ஷன் தான் எனக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வருது அப்படின்னு எனக்கு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்றையும் படிக்கிற கொஞ்சம் நல்லா கேட்டுருக்காங்க. A longitudinal wave travels in a medium in the form of a compression and rarefaction. இது முன்னாடி உங்களுக்கு தெரியும். longitudinal wave எப்பவுமே எப்படி போகும்? compression rarefaction மாத்தி மாத்தி போகும். இதே transverse wave எப்படி போகும்? crust trough இப்படி மாறி மாறி போகும். ஓகே, சப்போஸ் compression traveling in air from left to right, கரெக்ட்டா? இது ஃபுல்லா ஏர் பாயிண்ட் இருக்கிறது ஃபுல்லா எங்க இருந்து எங்க போகுது? லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு இருக்கிற செவுத்துல இடிக்க போகுதா? அப்படி இடிக்க போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்துட்டீங்கன்னா the compression gives force F on the wall. கரெக்ட்டா? யார் மேல ஃபோர்ஸ் கொடுக்கறா? கம்ப்ரஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா Fங்கிற ஃபோர்ஸை யார் மேல கொடுக்கறா? வால் மேல கொடுக்குது. வால் திருப்பி எனக்கு என்ன பண்ணுது? Rங்கிற ஃபோர்ஸை எனக்கு திருப்பி இந்த பக்கம் கொடுக்குது. ஓகேவா? சோ அதனால தான் R is equal to minus F on the air molecule. This results in the compression near the rigid wall. அப்ப rigid wallக்கு பக்கத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? again compression தான் ஃபார்ம் ஆகும். ஆனா எப்படி இருக்கும்? தலைகீழா இருக்கும். upside down வந்து பார்த்தா ஃபார்ம் ஆகும். towards the wall is reflected back as a compression. That is the direction of the compression is reversed. So direction of the compression is reversed. இங்க இப்படி இருக்கு, அப்படியே எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்துட்டீங்கன்னா reflection of a boundary of the denser medium. அடுத்து பார்க்கலாம் நம்ம rarer medium பார்க்கலாம். Consider a wave traveling in a solid medium. இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா solid medium. எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருந்தாங்க? air தான் கொடுத்திருந்தாங்க. இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா air பா. இங்க இருக்கக்கூடிய மீடியம் வந்து பாத்துட்டீங்கன்னா air. இங்க சாரி இது air. இது வந்து பாத்துட்டீங்கன்னா solid. ஓகேவா? சோ சாலிட்ல வந்து பாத்துட்டோம்னா எனக்கு சவுண்ட் போகுது. சவுண்ட் போறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு எங்க போய் எனக்கு படுதுன்னு சொல்றாங்க? எனக்கு யார் போய் படுறா? கம்ப்ரஷன் வந்து வால் மேல ஒரு ஃபோர்ஸ் எனக்கு எக்ஸர்ட் பண்ணுது. வாலும் திருப்பி அந்த கம்ப்ரஷன் மேல என்ன கொடுக்குது?
ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிட் ஃபோர்ஸ் திருப்பி கொடுக்குது. அப்படி கொடுக்கறப்ப எனக்கு இங்க ஸ்டார்டிங் ஃபார்ம் ஆகிற ரீஜன் இது ரேர் ஃபிராக்ஷன் எனக்கு ஃபார்ம் ஆகுது. So therefore the compression exerts a force F on the surface of the rarer medium. As a rarer medium has a smaller resistance for deformation. rarer mediumல அவ்வளவு சீக்கிரத்துல எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? ரேரர் மீடியம்னாலே என்னது சவுண்ட் எப்படி போகும்? ஸ்பீடா போகும் தான் அர்த்தம். அப்ப ஸ்பீடா போற இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா டிஃபார்மேஷன்னா இந்த சின்ன டீவியேஷன்ஸ் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட அங்க நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல. அப்போ படுறது வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ரஷன் அப்படின்னா எனக்கு பட்டு வெளியே வரும்போது ஸ்டார்ட் ஆகாது என்னது ரேர் ஃபிராக்ஷன். அப்ப யோசிச்சு பாருங்களேன், கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரஷன் கண்டினியூட்டி கிடைக்குதா? அப்படியே மாறி மாறி வருதா? அப்ப சவுண்டோட இன்டென்சிட்டி அதிகமா கேட்கும். அதனாலதான் சாலிட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்டோட வெலாசிட்டி அதிகம்னு சொல்றாங்க. ஆனா இங்க செக் பண்ணி பாருங்க, கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரஷன் ரேர் ஃபிராக்ஷன், கம்ப்ரஷன் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போகும். ஏன்னா இது என்ன மீடியம்? டென்சர் மீடியம். வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் கம்மி தானே. இது ரேரர் மீடியம். ஏன்னா கண்டினியூட்டி எனக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கு. அதனால இன்டென்சிட்டி இன்னும் அதிகம் தான் ஆகும். அதனால தான் இங்க சவுண்ட் அதிகமா கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு தெளிவா புரிஞ்சா? இது வரைக்கும் ஓகேவா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இங்க செவர் வந்து பார்த்தோம்னா எனக்கு இப்படி தானே வச்சிருக்காங்க, பிளேனா தானே வச்சிருக்காங்க. இப்போ சொல்றானுங்க சப்போஸ் பிளேன் சர்ஃபேஸ் இல்ல கர்வ்டு சர்ஃபேஸ், கர்வ்டு சர்ஃபேஸ் வைக்கிறதுனால ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுமான்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க ப்ரோசோன் மால்லாம் போய் பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள ஐநாக்ஸ்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா மேல இப்படி எல்லாம் வளைஞ்சுதான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் சைட்ல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வச்சிருப்பாங்க ரிஃப்ளெக்டிங், இப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த கிளாத்ல கூட வச்சிருப்பாங்க. அது எதுக்கு இங்க நம்ம ரீசன் பார்க்கலாம். சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி சவுண்ட் இன் தி பிளேன் அண்ட் தி கர்வ்டு சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல இது ஒரு பிளேன் சர்ஃபேஸ்ல சவுண்ட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகறப்ப எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? இன்டென்சிட்டி ஒன்னும் எனக்கு கம்மியாகும் இல்ல டிக்ரீஸ் ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா கர்வ்டு சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டியே சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. சோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இந்த செவரே இருக்குது அப்படின்னா இந்த செவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி வளைஞ்சிருக்கு. இப்போ இங்க நின்று நான் பேசுறேன் அப்படின்னு வச்சுக்காங்களேன். நான் பேசுற சவுண்ட் அந்த கர்வ்டு இதுல பட்டு இது என்ன மாதிரி செவர்? கான்கேவ் தானே, உள்பக்கமா கான்கேவுக்கு ஒரு வேர்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? லைட் நடத்துறப்போ என்னது? கான்வர்ஜிங். அது ஓகே. இன்னொன்னு என்னது? இன்னொன்னு என்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்வீங்க? கான்கேவ் மிரருக்கு எப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்வீங்க? Reflecting surface curved inward is called concave. Reflecting surface curved outward is called convex. So இங்க எனக்கு reflecting surface curved inward. So இங்க நான் பேசுறப்ப இங்க நின்னு நான் பேசுறேன்னு வெச்சுக்காங்களே, சவுண்ட் எல்லாம் இங்க பட்டு எனக்கு இந்த இடத்துல கான்வர்ஜ் ஆகும். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு சவுண்ட் கொஞ்சம் அதிகமா கேட்கும். இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ். இதே வந்து பாத்துட்டோம்னா செவர் வந்து இப்படி வளைஞ்சிருக்கு, இங்க நின்னு நான் பேசுறேன்னு வெச்சுக்காங்களே, இப்படி பட்டு சவுண்ட் எல்லாம் எனக்கு இப்படி போயிடும். அப்ப இது டைவர்ஜ் ஆகும், இன்டென்சிட்டி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பேசுற சவுண்ட் நல்லா கேட்கணும் அப்படின்னா அந்த ரூம் வந்து எந்த மாதிரி செவர் கட்டி இருக்கணும்? நம்ம கான்கேவ் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி வீட்டுக்குலாம் நம்மளுக்கு தேவையில்லை. பெரிய பெரிய ஆடிட்டோரியம்ஸ், சினிமா ஹால்ஸ் அதெல்லாத்துலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? மேல கூட இப்படிதான் வளைஞ்சு வந்திருக்கும். நிறைய ஆடிட்டோரியம்ல இப்படிதான் வச்சிருப்பாங்க. பாத்துட்டீங்களா? செமி எலிப்டிக்கல் ஷேப்ல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா டூம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா கூட தந்தி டிவில ஒரு ஆள் வந்து அப்படி இல்லை, அவங்க ஒய்ஃபுக்காகவும் குழந்தைக்காகவும் அந்த அரண்மனை மாதிரி ஒருத்தவங்க வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தந்தி டிவிலாம் வந்துச்சு. அவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஹால் இருக்கும். அந்த ஹால்ல அவர் உட்கார்ந்து பேசுறாரு அப்படின்னா அவர் பேசுறது அடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கேட்குமாமா. அந்த மாதிரி கட்டியிருக்காரு. அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல அவர் கட்டி வச்சிருப்பாரு. அப்போ அதான் இங்க சொல்ல வர்றாங்க. இங்க பாருங்க, எலிப்டிக்கல் ஷேப் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் உங்களுக்கு, சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்லாம். சோ எலிப்டிக்கல் ஷேப்ல எலிப்ஸ்ல எப்பவுமே ரெண்டு ஃபோக்கஸ் இருக்குப்பா. ஃபோக்கஸ்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட தான் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. எலிப்ஸ் இப்படி இருக்குன்னு வெச்சுட்டாங்களேன், இந்த பாயிண்ட்க்கு பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா சென்டர். இந்த செமி எலிப்ஸ் இருக்குல்ல, இதுதான் செமி எலிப்ஸ். இதுல இந்த பாயிண்ட தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. சோ அதனால ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நான் இங்க எஸ்னா சோர்ஸ்னு அர்த்தம். இப்போ ஒரு ரூம் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்னு வச்சுக்காங்க, நான் கட்டுறேன். அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல நான் கட்டி வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ்ல உட்கார்ந்துட்டு நான் சேர் போட்டு நான் பேசுறேன். எல்லாரும் லைனா அப்படி உட்கார்ந்து இருக்காங்க. நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு நான் மெதுவா தான் பேசுறேன், ரொம்ப மைக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணல. பட் ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு எனக்கு கேட்கணும் அப்படின்னா இங்க ஆடியன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோக்கஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு பாத்துக்கணும். அப்போ ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து பேசினா சவுண்ட் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி எங்க போய் கேட்கும், இன்னொரு ஃபோக்கஸ்ல போய்
எனக்கு கேட்கும். இந்த மாதிரி தான் முன்னாடி பழைய ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் மைக்கெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. அப்போ ராஜாக்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்போ இல்லை அவங்களோட மக்கள்கிட்ட பேசுகிறப்போ ஃபுல்லாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒரு மினிஸ்டர்ஸ் கூட மீட்டிங்லாம் வைக்கிறப்போ இந்த மாதிரி தர்பார் ஹால் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் மைசூர் பேலஸ் போனால் கூட இந்த மாதிரி நீங்கள் இது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்றாங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து நல்லா அதிகமாக கேட்கணும் அப்படின்னா எந்த மாதிரி சர்ஃபேஸ் நம்ம கட்டணும்? கான்கேவ் இருக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல். மோஸ்ட்லி எலிப்டிக்கல்லாம் நம்மளால வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல எல்லாரும் இப்படி பாக்ஸாக தான் கட்டுறாங்க, பெருசாலாம் கிடையாது. இப்போ மைக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக மைக் இல்லாத டைம்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பேரபோலிக் ரிஃப்ளெக்டர்ஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஒரு துணியை வந்து லைட்டா மடிச்சு இப்படி வர மாதிரி எல்லாம் கன்ஃபார்மா வச்சிருப்பாங்க. ஓகேவா? நீங்க ஐநாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்க்கலாம், சிவப்பு கலர் துணி அந்த சைட்ல எல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். சவுண்டு வந்து பார்த்து ஒரு எம்டி ரூம்ல நம்ம பேசுறப்ப சவுண்ட் எனக்கு என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். சவுண்டு வந்து 2-3 டைம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பேர் ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். சவுண்ட் வந்து 2-3 டைம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கேட்கறதுக்கு பேர் என்ன? ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது எந்த ப்ராப்பர்ட்டினால? லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால அதே ரூல் இதுக்கும் அப்ளிகபிள் அப்படிங்கிறதுனால இட் ஆல்சோ அண்டர்கோஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்க. ரிஃப்ளெக்ஷனுக்கு ரூல் என்னப்பா? ரிஃப்ளெக்ஷனுக்கு ரூல் என்ன? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் ரே all lie on the same point. அடுத்து என்னது? angle of incidence will be always equal to angle of reflection. சவுண்ட் வந்து 30 டிகிரில படுது அப்படின்னா எத்தனை டிகிரில சவுண்ட் நல்லா கேட்கும்? அதே 30 டிகிரில தான் எனக்கு சவுண்ட் நல்லா கேட்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்சர் மீடியம்ல எப்படி இருக்கும்? ஸ்பீடு கம்மியா இருக்கும். ரேரர் மீடியம்ல அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதுக்கு நீங்க ரீசன் சொல்லணும். ஸோ ஒரு ரேரர் மீடியம்ல டென்சர் மீடியம்ல நான் பேசுறேன், சவுண்ட் வந்து லாஞ்சிடியூட்னல் வேல கம்ப்ரஷன் ரேர்ஃப்ராக்ஷனா போகுது. சப்போஸ் கம்ப்ரஷன் போய் செவுத்து மேல இடிக்குது அப்படின்னா செவரும் திருப்பி அந்த கம்ப்ரஷன் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்ப திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்னவா இருக்கும்? கம்ப்ரஷனா இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இங்கே கண்டினியூட்டி எனக்கு மிஸ் ஆகுதா, அதனால இன்டென்சிட்டி கம்மியாயிரும்னு சொல்றாங்க. அதே வந்து பாத்துட்டீங்கன்னா ரேரர் மீடியம்ல பாத்துட்டோம்னா எனக்கு போய் செவுத்து மேல படுறது வந்து கம்ப்ரஷனா இருந்துச்சுன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப ஸ்டார்டிங் என்னவா இருக்கும்? ரேர்ஃப்ராக்ஷன் எனக்கு வெளியே வந்திருக்கும். அப்ப இங்க கண்டினியூட்டி எனக்கு கரெக்டா இருக்கும். சவுண்டோட இன்டென்சிட்டி எனக்கு அதிகமாகும். இது வந்து பிளேன் சர்ஃபேஸ். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம், கான்கேவ், கான்வெக்ஸ். கான்கேவ்ல வந்து சவுண்ட் வந்து பட்டு ஃபோக்கஸ்ல வந்து ஒன்னு சேரும், அதனால அந்த இடத்துல இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். இதே கான்வெக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பட்டு எல்லா பக்கம் டைவர்ஜ் ஆகி பிரிஞ்சு போயிடும், அந்த இடத்துல இன்டென்சிட்டி எனக்கு கம்மியாயிடும். ஸோ அடுத்து இதே வந்து எலிப்டிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ்ல இருந்து நான் பேசினேன் அப்படின்னா சவுண்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எங்களுக்கு கேட்கும், அடுத்த ஃபோக்கஸ்ல கேட்கும். அப்போ ஆடியன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல கரெக்டாக உட்கார வச்சிருக்கணும்? கரெக்டாக அடுத்த ஃபோக்கஸ் பாயிண்ட் பக்கத்தில் கரெக்டாக அங்கேயே கிடையாது, அது பக்கத்தில் உட்கார வச்சோம்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? பாஸ்